ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7th 4th சாப்டர் படிக்க போகிறோம். பானி ரே பானி. ஸோ டைட்டிலோட மீனிங் என்னன்னா வாட்டர் ஓ வாட்டர். ஸோ ஆப்வியஸ்லி பேரை பார்த்தாலே நமக்கு தெரியுது இந்த சாப்டர் நம்ம வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப அதிகமாக தண்ணி ஆனால் என்ன பிரச்சனை வரும், ரொம்ப கம்மியாக தண்ணி இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை வரும், அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங் வாட்டர், அதை தான் வந்து நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். இந்த சாப்டரை எழுதினவர் யாருன்னா அனுபம் மிஸ்ரஜி. ஸோ சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம लेखक परिचय ஒரு தடவை பார்த்துடலாம். अनुपम मिश्र एक प्रखर लेखक, संपादक और जाने माने पर्यावरणविद होने के साथ साथ छायाकार भी थे. ஸோ अनुपम मिश्र जी வந்து ஒரு ஃபேமஸான லேखक, ரைட்டர், சம்பாதகனா எடிட்டர் அண்ட் ஃபேமஸான ஒரு என்வாயன்மெண்டலிஸ்ட். பர்யாவரண்வித் அன்றது என்னன்னா என்வாயன்மெண்டலிஸ்ட். ஸோ இதை தவிர அவர் லேखक, சம்பாதக் அண்ட் என்வாயன்மெண்டலிஸ்ட் तवरे अवर ஒரு நல்ல ऑरेटर, छायाकारன்றது ऑरेटर. पर्यावरण संरक्षक के क्षेत्र में उन्होंने अनेक प्रयोगात्मक कार्य भी किए हैं. पर्यावरण संरक्षण அன்றது வந்து एनवायरमेंटल कंजर्वेशन, இந்த ஃபீல்ட்ல வந்து அவர் நிறைய பிராக்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு. प्रयोगात्मकனா प्रैक्टिकल. आज भी खरे हैं तालाब उनकी सर्वाधिक चर्चित पुस्तक है. ஸோ இந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஜ் பி खरे हैं तालाब. இந்த புக் வந்து இன்னும் கூட அவர் எழுதின ஒரு ஃபேமஸான புக். ब्रेल लिपि सहित इसका अनुवाद अनेक भाषाओं में हो चुका है. அண்ட் இந்த புக்கோட டிரான்ஸ்லேஷன் வந்து நிறைய லாங்குவேஜஸ்ல பண்ணியிருக்காங்க. Also with the help of Braille लिपि. So Braille लिपि நமக்கு தெரியும், it is a script for blind people. साफ माथे का समाज उनकी एक और महत्वपूर्ण पुस्तक है. So साफ माथे का समाज என்றது இன்னொரு புக், அவரோட ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபேமஸான புக். वे गांधी शांति प्रतिष्ठान से प्रकाशित होने वाली पत्रिका गांधी मार्ग के संस्थापक और संपादक भी थे. गांधी मार्ग என்ற ஒரு மேகசினோட இவர் संस्थापकனா ஃபவுண்டர், சம்பாதகனா எடிட்டர். ஸோ இவர் வந்து காந்தி மார்க் மேக்சினோட ஃபவுண்டர் அண்ட் எடிட்டராக இருந்திருக்காரு. அண்ட் இந்த புக்கை யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா காந்தி சாந்தி பிரதிஷ்டான், அதாவது காந்தி சாந்தி ஃபவுண்டேஷன் தான் வந்து இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி சாப்டர். कहाँ से आता है हमारा पानी और फिर कहाँ चला जाता है हमारा पानी. ஸோ நமக்கு தண்ணி எங்கேருந்து வருது அண்ட் வந்து அந்த தண்ணி எங்கே போயிடுது அப்படின்னு கேட்குறாங்க. हमने कभी इस बारे में कुछ सोचा है. நம்ம இதை பற்றி எப்போனா யோசிச்சு பார்த்துருக்கோமா, தண்ணி எங்கேருந்து வருது அண்ட் மறுபடியும் அந்த தண்ணி எங்கே போகுது அப்படின்னு. सोचा तो नहीं होगा शायद, पर इस बारे में पढ़ा ज़रूर है. இதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம், ஆனால் இதை பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்போம். भूगोल की किताब पढ़ते समय हम जल चक्र जैसी बातें हमें बताई जाती है. भूगोलன்றது என்னன்னா ஜியோகிராஃபி. ஸோ ஜியோகிராஃபி படிக்கும் போது நமக்கு வந்து ஜல் சக்கரனா வாட்டர் சைக்கிள் பற்றி நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். सूरज, समुद्र, बादल, हवा, धरती, फिर बरसात की बूंदे और लो, फिर बहती हुई एक नदी और उसके किनारे बसा तुम्हारा हमारा घर, गांव या शहर. ஸோ அந்த பிக்சரில் என்ன இருக்குன்னா சூரஜனா சன், சமுத்திரனா ஓஷன், பாதலனா கிளவுட்ஸ், ஹவானா विंड और एयर, धरती है ना लैंड एंड बरसात की बूंदे ना मழை தண்ணி, ड्रॉप ऑफ रेन एंड लो, फिर அதுக்கப்புறம் வந்து बहती हुई एक नदी, அதாவது ஒரு நதி, ஓடுற நதி, அண்ட் உஸ்கே கினாரே, கினாரேனா அந்த பேங்க்ஸ் என்ன இருக்குன்னா அதோட ஓரத்தில் வந்து கரை ஓரத்தில் தும்ஹாரா ஹமாரா கர்னு உன்னோட என்னுடைய வீடு இருக்கும், அண்ட் गांव या शहर எதர் ஒரு சிட்டி இருக்கும் இல்லைன்னா ஒரு ஊர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பிக்சரை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. चित्र के दूसरे भाग में यही नदी अपने चारों तरफ का पानी लेकर उसी समुद्र में मिलती दिखाई देती है. ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து அந்த நதி வந்து அதை சுற்றி இருக்கிற எல்லா தண்ணியும் கொண்டு போய் ஃபைனலி எங்கே கொண்டு போகும்னா சமுத்திரம், ஓஷனில் தான் வந்து அந்த தண்ணி போய் கலக்கும். ஸோ நதி வந்து இருக்கிற எல்லா வாட்டர் சோர்ஸ்லேருந்து தண்ணி கொண்டு வந்து ஃபைனலி வந்து அது ஓஷனில் தான் போய் கலக்கும். அந்த பிக்சரில் அதுவும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. समुद्र में कुछ तीर भी बने रहते हैं. தீர்ன்றது இங்கே என்னன்னா இங்கே வந்து ஆரோ மார்க்ஸ். ஸோ அந்த பிக்சர்லையுமே வந்து என்னன்னா சில ஆரோ மார்க்ஸும் வரைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. समुद्र से उठी भाप बादल बनकर पानी में बदलती है. समुद्रना ओशन, उठी भापना वेपर. ஸோ ஓஷனில் இருக்கிற வேப்பர்ஸ் வந்து எதில் கன்வெர்ட் ஆகுதுன்னா பாதல், கிளவுட்ஸில் கன்வெர்ட் ஆகுதுன்னா இந்த கிளவுட்ஸ் தான் வந்து ஃபைனலி वाटरல கன்வெர்ட் ஆகுது. और फिर इन तीनों के सहारे जल की यात्रा एक तरफ से शुरू होकर समुद्र में वापस मिल जाती है. एंड அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டரோட
யாத்ரா, ஜல் கி யாத்ரா வந்து இந்த வாட்டரோட ஜேர்னி எப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஏரோ மார்க்ஸ் ஒரு சைட்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு சைடுக்கு வந்து மறுபடியும் வந்து ஓஷன்லேயே போய் கலந்துருது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வாட்டர் சைக்கிள் நீங்கள் டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஓஷன் இருக்கும், ஓஷனில் வந்து இங்கேருந்து எவாப்ரேஷன் நடக்குது, மறுபடியும் மேலே போய் கண்டென்சேஷன், அதுக்கப்புறம் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது, மறுபடியும் அது ரெயின் ஆவாடுது, அண்ட் ஃபைனலி அகெயின் இட் கம்ஸ் இன் டு தி ஓஷன். ஜல் சக்கர பூரா ஹோ ஜாத்தா है. ஸோ இந்த மாதிரி இந்த வாட்டர் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. யோ தோ हुई ஜல் சக்கர கி கிதாபி பாத். ஸோ இது வரைக்கும் படித்தது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சைக்கிளோட புக்கிஷ் நாலேஜ், அதாவது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ வாட்டர் சைக்கிளை பற்றி அதுதான் நம்ம படிச்சிருக்கோம். पर अब तो हम सबके घरों में, स्कूलों में, माता पिता के कार्यालय में, कारखानों और खेतों में पानी का कुछ अजीब सा चक्कर सामने आने लगा है. சயின்ஸில் படித்த வாட்டர் சைக்கிளை விட நம்ம வீட்டில், நம்ம ஸ்கூலில், நம்ம அம்மா அப்பாவோட ஆஃபீஸில், ஃபேக்ட்ரிஸ் அண்ட் கேத்தோமேனா அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சக்கர் வந்து, அதாவது டிஃப்ரெண்ட்டான சைக்கிள் நம்ம முன்னாடி வருது. வாட்டர் சைக்கிளை தவிர வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சைக்கிள் வந்து நம்ம முன்னாடி வருது. அது என்னென்னா நம்ம பார்க்கலாம். नलों में अब पूरे समय पानी नहीं आता. ஸோ நல்லனா டேப். ஸோ குழாயில் வந்து இப்போ ஃபுல் டைம் தண்ணியே வர்றதில்லை. नल खोलो तो उससे पानी के बदले सूसू की आवाज़ आने लगती है. ஸோ டேப் ஓப்பன் பண்ணாலே வந்து அதில் வந்து சவுண்டு மட்டும் தான் வருது, ஆவாஸான சவுண்டு, தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. पानी आता भी है तो बेवक्त. बेवक्तना अनटाइम. ஸோ தண்ணி வந்தாலுமே ரொம்ப அன்டைமில் வருது. கபி தேர் ராத் கோ, तो कभी बहुत सवेरे. சம்டைம்ஸ் வந்து தேர் ராத்னா ரொம்ப லேட் நைட்டில் வருது, இல்லைனா ஏர்லி மார்னிங்ஸில் வருது அப்படின்றாங்க. मीठी नींद छोड़कर घर भर की बाल्टियाँ बर्तन और घड़े भरते हैं. ஸோ மீட்டி நீந்துனா நம்ம ஸ்வீட் நீந்து, அதாவது ஸ்வீட் ஸ்லீப்போ டீப் ஸ்லீப்பை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பக்கெட்ஸ், பால்ட்டியான பக்கெட்ஸ், பர்த்தனா பாத்திரங்கள் அண்ட் குடம், அதை மட்டும் தான் நம்ம நிரப்பிட்டு இருக்கோம். पानी को लेकर कभी कभी कहीं कहीं आसपास में तू मैं भी होने लगती है. तो தண்ணினால் வந்து சம்டைம்ஸ் பக்கத்தில் சில இடத்துல என்ன நடக்கும்னா தூத்துமேனா சின்ன சின்ன சண்டைகளும் வரும். ஸோ கொடாடி சண்டை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய சண்டைகளும் வரும் அப்படின்றாங்க. रोज रोज के इन झगड़े टंटों से बचने के लिए कई घरों में लोग नलों में पाइप मोटर लगवा लेते हैं. இந்த டெய்லி இந்த சண்டையில் झगड़े टट्टोना இந்த சண்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்லேயே வந்து அந்த டேப்பில் வந்து மோட்டர் ஃபிட் பண்ணிடுறாங்க. इससे कई घरों का पानी खींचकर एक ही घर में आ जाता है. ஸோ மோட்டர் போடுறதுனால வந்து என்ன ஆகும்னா நிறைய வீட்டுக்கு தண்ணி போகிறது எல்லாமே சக்கை ஒரே வீட்டுக்கு வந்து வரும். ஸோ மோட்டர் ப்ரெஷர்னால வந்து என்ன ஆகும்னா ஒரே வீட்டில் நிறைய தண்ணி வரும். यह तो अपने आसपास का हक छीनने जैसा काम है. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னென்னா நம்மளோட மற்றவங்கள உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குது. ஹக் சீனானா உரிமையை பறிக்கிறது, அதாவது மற்றவங்களுக்கு சேர வேண்டிய தண்ணியுமே நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு सिचुएशन क्रिएट ஆகிடுது. लेकिन मजबूरी मानकर इस काम को मोहल्ले में कोई एक घर कर बैठे तो फिर और कई घर यही करने लगते हैं. बट आउट ऑफ सम कंपल्शन, मजबूरी ना कंपल्शन, அந்த தெருவில் இருக்கிற ஏதோ ஒரு வீடு மோட்டர் போட்டுருச்சுன்னா அதை பார்த்து மற்றவங்களும் அதே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. पानी की कमी और बढ़ जाती है. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே மோட்டர் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா वाटर स्कैर्सिटी, कमीना शॉर्टेज இன்னும் அதிகமாயிருது அப்படின்றாங்க. शहरों में तो अब कई चीज़ों की तरह पानी भी बिकने लगा है. ஸோ சிட்டிஸில் வந்து மற்ற பொருள் மாதிரியே வந்து தண்ணியும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. बिकना விற்கிறது. यह कमी गांव शहरों में ही नहीं बल्कि हमारे प्रदेशों की राजधानियों में और दिल्ली, मुंबई, कोलकाता, चेन्नई और बैंगलोर जैसे बड़े शहरों में भी लोगों को भयानक कष्ट में डाल देती है. ஸோ இந்த ஷார்ட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வில்லேஜோ இல்லை சிட்டி வரைக்கும் மட்டும் இல்லை, ஆனால் நிறைய ஸ்டேட்ஸ், பிரதேசனா ஸ்டேட்ஸோட கேபிட்டல்ஸ், ராஜதானியான கேபிட்டல்ஸ் அண்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தில்லி, மும்பை, कोलकाता, சென்னை, பெங்களூர் மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லையும் வந்து இந்த வாட்டர் ஷார்ட்டேஜ்னால சிட்டியில் இருக்கிற மக்களும் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்றாங்க. देश के कई हिस्सों में तो अकाल जैसी हालत बन जाती है. அக்கால்ன்றது என்னன்னா ஃபெமைன், அதாவது பஞ்சம். நம்ம கண்ட்ரியோட நிறைய பார்ட்ஸில் வந்து இந்த பஞ்சம் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ये तो हुई गर्मी के मौसम की बात. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து சம்மர் சீசனில் நடந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம். लेकिन बरसात के मौसम में क्या होता है? लो सब तरफ पानी ही बहने लगता है.
பட் ரெய்नी சீசனில் என்ன நடக்குதுன்னா எல்லா பக்கமும் தண்ணி ஓடிட்டு தான் இருக்கு. हमारे तुम्हारे घर स्कूल सड़कों रेल की पटरियों पर पानी भर जाता है. ஸோ எங்கள் வீட்டிலே உங்கள் வீட்டில் ஸ்கூலில் சடக்குன்னா ரோட்டில் रेल की பட்டரியானா रेलवे ट्रैक्स எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணி ஃபில் ஆயிடுது. देश के कई भाग पानी में डूब जाते हैं. நம்ம கண்ட்ரியோட நிறைய பார்ட்ஸ் வந்து ஃப்ளட்ல முழுங்கிடுது. बाढ़ना फ्लड. यह बाढ़ न गांव को छोड़ती है और न मुंबई जैसे बड़े शहरों को. இந்த ஃப்ளட் பார்த்தீங்கன்னா வில்லேஜையும் விடுறதில்ல அண்ட் मुंबई மாதிரி ஒரு பெரிய சிட்டியுமே விடுறதில்ல. कुछ दिनों के लिए सब कुछ थम जाता है और सब कुछ बह जाता है. ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த ஃப்ளட் வந்தப்போ எப்படி இருக்கும்னா थम जाता है, எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் அண்ட் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ये हालात हमें बताते हैं कि पानी का बेहद कम हो जाना और पानी का बेहद ज़्यादा हो जाना यानी अकाल और बाढ़ एक ही सिक्के के दो पहलू हैं. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண சிச்சுவேஷன்ஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா பானி வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியானாலுமே இல்லை ரொம்ப அதிகமானாலுமே, அதாவது இந்த ஃபெமைன் அண்ட் ஃப்ளட் இந்த பஞ்சமும் வெள்ளமும் ரெண்டுமே வந்து ஒரே காயினோட टू साइड्स அப்படின்றாங்க. यदि हम इन दोनों को ठीक से समझ सके और संभाल ले तो इन कई समस्याओं से छुटकारा मिल सकता है. நம்ம இந்த ரெண்டு சிச்சுவேஷனுமே ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அது ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம நிறைய ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்றாங்க. चलो थोड़ी देर के लिए हम पानी के इस चक्कर को भूल जाएं और याद करें अपनी गुल्लक को. சரி, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த வாட்டர் சைக்கிளை மறந்துடலாம். நம்ம வந்து நம்மளோட गुल्लकன்னு நம்ம உண்டியலை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க. जब भी हमें कोई पैसा देता है हम खुश होकर दौड़कर उसे छत से अपनी गुल्लक में डाल देते हैं. நமக்கு யாருன்னா காசு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம் அண்ட் ஓடி போய் இமீடியட்லி நம்ம உண்டியெல்லாம் அந்த காசை போட்டுடுவோம். 1 रुपया 2 रुपया 5 रुपया कभी सिक्के तो कभी छोटे बड़े नोट सब इसमें धीरे धीरे जमा होते जाते हैं. ஸோ நம்ம வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை 5 ரூபாய் சம்டைம்ஸ் காயின்ஸ் இல்லை வந்து சின்ன நோட்டோ பெரிய நோட்டோ ஏதோ வந்து அந்த உண்டியலில் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர ஆரம்பிச்சிருது. फिर जब कभी हमें कुछ पैसों की ज़रूरत पड़ती है तो इस गुल्लक की बचत का उपयोग कर लेते हैं. அதுக்கப்புறம் நமக்கு எப்பயாச்சும் காசு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இந்த உண்டியல் அதாவது பிக்கி பேங்க்ல இருக்கிற சேவிங்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. हमारी यह धरती भी इसी तरह की खूब बड़ी गुल्लक है. ஸோ நம்ம எர்த் கூட வந்து இதே மாதிரி தான் ஒரு பெரிய பிக்கி பேங்க். मिट्टी की बनी इस विशाल गुल्लक में प्रकृति वर्षा के मौसम में खूब पानी बरसाती है. ஸோ மிட்டி கி பனியானா மண்ணால் செஞ்ச இந்த பெரிய பிகி பேங்க்ல வந்து பிரகிருதி நேச்சர் என்ன பண்ணோம்னா மழை காலத்தில் நமக்கு நிறைய தண்ணி கொடுக்கும், நிறைய மழை கொடுக்கும். तब रुपयों से भी कई गुना कीमती इस वर्षा को हमें इस बड़ी गुल्लक में जमा कर लेना चाहिए. कीमती है ना प्रेशियस. ஸோ அப்போ வந்து அந்த மழை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காசை விட பல மடங்கு ப்ரெஷியஸ். அந்த மாதிரி அந்த தண்ணியை வந்து நம்ம இந்த பெரிய पिगी बैंकல कलेक्ट பண்ணி வச்சுக்கணும். हमारे गांव में शहर में जो छोटे बड़े तालाब झील आदि हैं वे धरती की गुल्लक में पानी भरने का काम करते हैं. ஸோ நம்ம வில்லேஜில் நம்ம ஊரில் சிட்டிஸில் வந்து நிறைய பாண்ட்ஸ் அண்ட் லேக் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா அது தண்ணியை கலெக்ட் பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம எர்த் இஸ் லைக் அ வெரி பிக் பிகி பேங்க் இல்லையா, ஸோ அதில் வந்து கலெக்ட் பண்ணுற வேலை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸில் வந்து தண்ணி கலெக்ட் ஆகிடும் அண்ட் அதுலேருந்து மறுபடியும் பெரிய பெரிய பிகி பேங்க்குக்கு அந்த தண்ணி போய் அங்கே சேவ் ஆகிடும். इनमें जमा पानी जमीन के नीचे छिपे जल के भंडार में धीरे धीरे रिसकर छनकर जा मिलता है. ஸோ இதில் கலெக்ட் ஆகிருக்கிற தண்ணி பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸில் கலெக்ட் ஆகிருக்கிற தண்ணி என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூமியில் சோக்காய் अंडर ग्राउंड को போயிடும் एंड அங்கே போய் कलेक्ट ஆயிடும். इससे हमारा भूजल भंडार समृद्ध होता जाता है. भूजल भंडारனா अंडरग्राउंड वाटर रिसोर्स. ஸோ இந்த மாதிரி அந்த டாப் லேயரில் இருக்கிற தண்ணி வந்து பூமிக்குள்ளே போய் கலெக்ட் ஆகி நம்ம अंडरग्राउंड वाटर रिसोर्स வந்து ரொம்ப அதிகமாகிடுது அப்படின்றாங்க. पानी का यह खजाना हमें दिखता नहीं, लेकिन इसी खजाने से हम बरसात का मौसम बीत जाने के बाद पूरे साल भर तक अपने उपयोग के लिए घर में खेतों में पाठशाला में पानी निकाल सकते हैं. ஸோ खजाना पानी का यह खजाना இந்த வாட்டர் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெஷர் மாதிரி அண்ட் இந்த ட்ரெஷர் நம்ம கண்ணுக்கு தெரியலனா கூட இந்த ட்ரெஷர் தான் வந்து நம்ம ஃபார் த என்டையர் இயர் யூஸ் பண்ணுறோம். அதாவது மான்சூன் சீசன்ஸ் முடிஞ்ச பிறகு, அதாவது பர்சாத் கா மோசம் பீக் ஜானே கே பாத் ஆனா மழை காலம் முடிஞ்ச பிறகு
அந்த தண்ணியை நம்ம சேவ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா घरमे, खेतों में, घर में ना வீட்டில், ஃபார்ம்ஸில், ஸ்கூலில், பாठशाला में இந்த தண்ணியை ஃபார் த என்டையர் இயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். लेकिन एक दौर ऐसा भी आया जब हम लोग इस छिपे खजाने का महत्व भूल गए. ஆனால் ஒரு காலம் எப்படி இருந்து வந்ததுன்னா நம்ம இந்த ட்ரெஷரோட வேல்யூவை மறந்துட்டோம். और ज़मीन के लालच में हमने, ज़मीन के लालच அப்படின்னு लालचன்றது பேராசை. ஸோ லேண்டோட பேராசையில் நம்ம अपने तालाब को कचरे में पाटकर भरकर समतल कर दिया. ஸோ லேண்டோட ஒரு பேராசையில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தாலாப், இந்த பாண்ட்ஸ் எல்லாம் வந்து குப்பையெல்லாம் போட்டு அது ரொம்ப ஃப்ளாட் ஆகிட்டோம். இப்போது அதில் வந்து டீப்பாக இருந்ததுனா தானே அதில் தண்ணி சேரும். பட் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அதில் குப்பையை சேர்த்து குப்பையை கொட்டி அதை வந்து ரொம்ப ஈவன் ஆக்கிட்டாங்க. ஸோ ஈவன் ஆக்கிறதுனால என்ன ஆகும்னா தண்ணி வந்து அங்கே कलेक्ट ஆகிறதுக்கு இடமே இருக்காது. देखते ही देखते इन पर तो कहीं मकान, कहीं बाजार, स्टेडियम और सिनेमा आदि खड़े हो गए. एंड போக போக என்ன ஆச்சுன்னா இதே பாண்ட்ஸில் வந்து சின்ஸ் அது வந்து ஃப்ளாட் ஆனதுனால அது மேலேயே வந்து மக்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சில இடத்துல வந்து மார்க்கெட்டும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேடியம், சினிமா ஹால்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த தாலாப் மேலே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ் படி கல்தி கி சஸா அப் ஹம் सबको मिल रही है. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய தப்போட கான்சிக்வன்सेस தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். गर्मी के दिनों में हमारे नल सूख जाते हैं और बरसात के दिनों में हमारी बस्तियां डूबने लगती है. ஸோ சம்மர்ஸில் பார்த்தீங்கன்னா குழாயில் தண்ணி வராது. ஆன் தி அதர் ஹேண்ட் மழை காலத்தில் நம்ம வீடெல்லாம் வந்து முழுகி போகுது. इसलिए यदि हमें अकाल और बाढ़ से बचना है तो अपने आसपास के जल स्रोतों की, तालाबों की और नदियों आदि की रखवाली अच्छे ढंग से करनी पड़ेगी. ஸோ அது நம்ம வந்து இந்த ஃபெமைன் அண்ட் ஃப்ளட் ரெண்டுத்துலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சுற்றி இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸஸ், ஜல் ஸ்ரோத்னா வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், ரிவர்ஸை எல்லாத்தையுமே வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். जल चक्र हम ठीक से समझे, जब बरसात हो तो उसे थाम लें, अपना भूजल भंडार सुरक्षित रखें, अपनी गुल्लक भरते रहें, तभी हमें ज़रूरत के समय पानी की कोई कमी नहीं आएगी. ஸோ நம்ம வந்து வாட்டர் சைக்கிளை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரெயின் வாட்டரை ப்ராப்பராக சேவ் பண்ணி அண்ட் பூஜல் பண்டாரன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டரை ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட பிகி பேங்கை ரெகுலராக ஃபில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எப்போ தேவையோ தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் एंड वाटर शॉर्टेज நமக்கு வரவே வராது. यदि हमने जल चक्र का ठीक उपयोग नहीं किया तो हम पानी के चक्कर में फंसते चले जाएंगे. एंड நம்ம வந்து அந்த வாட்டர் சைக்கிளை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நம்மளால வந்து இந்த வாட்டர் ப்ராப்ளமை சால்வே பண்ண முடியாது. நம்மளே வந்து இந்த ப்ராப்ளம்குள்ளே ட்ராப் ஆகிட்டே போயிட்டே இருப்போம்.